செட் எக்ஸாமினேஷன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லைன்னா எந்த கல்லூரிகளில் வேலை பார்க்குறதுனாலும் செட் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு மேண்டட்ரியாக இருந்துச்சு. இது கடந்த வருடம் பார்த்திங்கன்னா மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து இதை கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கால்ஃபர் பண்ண வச்சங்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து 20/3/2024 அப்போ வந்து இது கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ செட் எக்ஸாம் நடத்துறதுக்கான வருஷமே ரொம்ப வருஷம் லேட்டானுச்சு. அதை தொடர்ந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்துறதுக்கான இதுவும் கொஞ்சம் லேட்டானுச்சு. இப்போ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சேனல் நம்மளுமே போட்டிருந்தோம். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன, அது வழக்குகளோட விசாரணை என்ன, அந்த வழக்கில் எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, அதாவது பிஎஸ்டிஎம் பற்றின விஷயங்களே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கான அப்டேட்டை வந்து ஆசிரியர் தேர்வாணையம் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மாநில தகுதி தேர்வு டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷனுக்கானது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்ல மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பல்கலைக்கழகம் மூலமாக அப்போ வெளியிட்டிருந்த பற்றின இதில் வந்து ஏன் டிலே ஆனிச்சுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வெளியிட்ட அந்த 20/3/2023 அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வந்து யூஜிசியிடமிருந்து இப்போ பெறப்பட்ட கைட்லைன்ஸ் இது மூலமாக டிஆர்பி வந்து இதை பிளான் பண்ணாங்க. ஸோ டிஆர்பி வந்து அதை பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த எக்ஸாமுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. செட் எக்ஸாமினேஷன் 2025 மார்ச் 6, 7, 8, 9 தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட தேதியில் வந்து எக்ஸாமும் நடந்து முடித்தாங்க. 4 நாள்லேயே மொத்த எக்ஸாமும் நடந்து முடிச்சு. அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே ஆன்சர் கீஸையும் விட்டாங்க. அப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு பேட்சில் மட்டும் ஆஃப்டர்நூனில் உள்ள ஆன்சர் கீயை மார்னிங்கில் உள்ள செஷனுக்கு கொடுத்ததுனால குளறுபடியாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் சரி பண்ணிட்டாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் 2024 அது எக்ஸாம் நடந்தது 2025. இந்த நடைபெற்ற இதில் பார்த்திங்கன்னா திடீர்னு டென்டேட்டிவ் கீ விடுறது, அந்த ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து குயிக்காக ஸ்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர நேரத்தில் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதோட நம்பர் WPNO 13187 2025. அதாவது இதன் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன்செட் 2024 பார்த்திங்கன்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு நிலையாணை 163. ஸோ இந்த தேதிகளில் நடத்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மாநில தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா டிஎன்செட் மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு வகையும், அது மாதிரி தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான தமிழ் மீடியம் பர்சன்ஸ் யாருமே ஸ்டடிடு தமிழ் மீடியம் அப்படிங்கிற பயின்றதுக்கான இடஒதுக்கீடு அரசாணை வந்து 1163 உயர்கல்வித்துறை